இல்லை என்றாலும் பரவாயில்லை, யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் என்பது மூத்தவர்களின் அறிவுரையாக இருக்கிறது. அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கை என்பது அடிக்கடி நினைவுபடுத்தும் வகையில் மனித வாழ்க்கையில் நடக்கும் பல சம்பவங்கள் நமக்கு பல நேரங்களில் உணர்த்துகிறது. அப்படி பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்தும் போது, என்னடா இது வாழ்க்கை, இதுதானா மனிதன் வாழ்க்கை என்று நமக்கே தோன்றும். அப்படி ஒரு சம்பவத்தை தான் தற்பொழுது பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு தம்பதியினர் தங்களுடைய 25வது திருமண விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்தவர்கள், அவர்கள் 25 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டதை விட பல மடங்கு பிரம்மாண்டமாக தங்களுடைய 25வது வருட திருமண விழாவை கொண்டாட வேண்டும். அதாவது கடந்த 25 வருடத்தில் எந்த அளவிற்கு கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்பட்டு எவ்வளவு நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்பதை இந்த நாளுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தும் விதத்தில் நம்முடைய 25வது திருமண விழா நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்காக அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் அழைப்பிதழ் விடுத்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருமண மண்டபத்தில் 25வது திருமண விழாவை நடத்தினார்கள். அந்த நிகழ்வில் இசை, நடனம், அறுசுவை விருந்துகள் என தடபுடலாக 25வது திருமண விழாவை கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடினார்கள். அப்போது மேடையில் கணவன் மனைவி இருவருமே ஒன்றாக இணைந்து நடனமாடிக்கொண்டிருந்த பொழுது யாருமே எதிர்பாராத விதமாக அந்த மேடையில் நடந்த ஒரு நிகழ்வு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த அந்த திருமண கொண்டாட்டம் சோக நிகழ்வாக மாறியது. இந்த நிலையில் அந்த 25வது திருமண விழாவில் கணவன் மனைவி உட்பட சில உறவினர்களும் நண்பர்களும் அந்த மேடையில் நடனமாடுகிறார்கள். அப்போது அந்த மேடையில் வெள்ளை கோட் அணிந்து ஒரு பிரபலமான பாடலுக்கு மிகவும் புன்னகைத்த முகத்துடன் நடனமாடிக்கொண்டிருந்த 50 வயதான வாசிம் சர்வாத் அவருடைய மனைவியை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க, அவருடைய மனைவியும் வெட்கத்தில் கணவனை பார்த்து சிரிக்க, அதை சுற்றி இருப்பவர்கள் பலரும் வீடியோவாக எடுத்துக் கொண்டிருந்தனர். இப்படி மகிழ்ச்சியாக நடனமாடிக்கொண்டிருந்த அந்த 50 வயதான வாசிம் சர்வாத் யாருமே எதிர்பாராத விதமாக திடீரென்று மேடையிலேயே மயங்கி விழுகிறார். உடனே சுற்றி இருந்த அனைவரும் அவர் அருகே சென்று என்னாச்சோ ஏதாச்சோ என்று பதறிக்கொண்டு அவரை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு வருகிறார்கள். ஆனால் மருத்துவமனைக்கு சென்ற